உறவுகளோட தன்மையையும் உணர்வுகளையும் புரிந்து தங்களோட தனிப்பட்ட வாழ்வுல மேம்படுத்துற நோக்குல இந்த பாடத்திட்டம் அமைஞ்சு நெருங்கிய உறவுகளோட அடிப்படைகளை புரிஞ்சுகிட்டு உறவுகளுக்கு இடையே வரும் மோதல்களை அடையாளம் காண்றது, மரியாதைக்குரிய பிணைப்புகளை உருவாக்குற திறனை வளர்ப்பது போன்ற விஷயங்கள் எல்லாரும் நம்ம அனைவரும் வாழ்விலையும் அவசியமான ஒன்றா கருதணும். மாணவர்கள் படிச்சு முடிச்சு அவங்க நிஜ வாழ்க்கைக்குள்ள அவங்க நுழையும் போது அந்த சூழ்நிலைகளை கையாள முடியாம திணறும் நிலையில ஏற்படுது. இந்த நெகோசியேட்டிங் இன்டிமேட்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ்ங்கிற ஒரு பாடத்திட்டம் மூலம் நம்ம மக்களோட காட்டுற உறவுகள் சரியானதா இல்ல தவறானதாங்கிறத பத்தி உறுதியா ஒரு புரிதலை பெறுவாங்க. மாணவர்கள் தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில சந்திக்கிற தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளை எதிர்கொள்றதுக்கு உதவுற வகையில இந்த பாடம் அமைஞ்சிருக்கு. ஒருவரோட நெருக்கத்தை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்வது மூலமா அவர்கள் அவங்களோட உறவுகளை குறித்த முடிவுகளை எந்த விளைவும் இல்லாம எடுக்க முடியும். இறுதியில மற்றவர்களோட ஆரோக்கியமான தொடர்புகளை வளர்க்க முடியும் அப்படின்னு டெல்லி பல்கலைக்கழகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த புதிய வகையான பாடத்திட்டம் இந்த கால தலைமுறைகளுக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. உறவுகளோட அர்த்தங்களை புரிஞ்சு கொள்ளாம அவதிப்படும் இந்த ஜென்சி இளைஞர்களோட வாழ்க்கைக்கு இந்த பாடத்திட்டம் பெரும் பங்களிப்பா அமையும். உணர்ச்சியற்ற இந்த நவீன வாழ்க்கையில உணர்வுகளை புரிந்து கொள்ளும் இந்த அமைப்பு அனைத்து மாணவர்களையும் இருப்பதால இது டெல்லியில மட்டும் இல்லாம அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் நெகோசியேட்டிங் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் என்ற புதிய பாடத்திட்டம் அமைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்வியும் எழுப்புள்ளது. சமீபத்துல காதல் மறுப்பை ஏற்க முடியாம தற்கொலை செய்யறது, நீ இன்றி நான் இல்லை என்பது போல ஒருவரை கொன்று தன்னையும் மாய்த்துக் கொள்வது போன்ற இந்த உறவுகளின் புரிதல் இல்லாம உயிரை ஒரு பொருட்டா கூட மதிக்காம இருக்கும் இளைஞர்களோட உணர்வுகளுக்கு டெல்லி பல்கலைக்கழகம் கொண்டு வந்துள்ள இந்த பாடத்திட்டம் மிகவும் பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு. இந்த திட்டம் அனைத்து கல்லூரிகள் மட்டும் இல்லாம பள்ளிகளிலும் சென்றடைய வேண்டும்னு சமூக ஆர்வலர்கள் தங்களோட கருத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க.